வணக்கம் சேச் கேமிங் தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டேட்டு ஏப்ரல் 14. ஸோ ஹாப்பி புது வருஷம் எல்லாருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லணுமோ? சரி சொல்லியாச்சு. அப்புறம் இன்னைக்கு பண்ண போகிறது அமோங்கஸை பற்றி இன்ட்ரோ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுன்னா கொடுக்க முடியாது. அதை நீங்கள் கேமை பார்த்தாலே புரிஞ்சிடும். அப்புறம் எதுக்கு நான் கஷ்டப்பட்டு விளக்கம்லாம் கொடுத்துக்கிட்டு. ஓகேவா, ஆரம்பிச்சிருவோமா? பிளக் ஏன்னா நம்ம யாருன்னு பாருங்கள், பேட்மேனுக்கு பிளக்கு தான். ஏன் பேட்மேன் வச்சுன்னு தெரியணுமா? என்னடா இந்த ஸ்பீடில் வச்சுருக்கீங்க? ஏன்னா பேட்மேன் யாரையும் கொல்ல மாட்டார். அதனால் நம்ம மேலே சந்தேகப்பட மாட்டாங்க. யாராச்சும் இவன் தான்ப்பா பொடிக்கு பக்கத்தில் தான்ப்பா, அவன் பேட்மேன்ரா கொல்ல மாட்டான்டான்றாங்க. அந்த ஒரு என்னடா இந்த ஸ்பீடில் வச்சுருக்கீங்க? ரூம்மேட் தான். இம்போஸ்டர் எப்போயாச்சும் வரும். அந்த டைம் பார்த்தும் நம்மளையாக பார்த்து பத்தில் வெளியே அனுப்பி விட்ருவாங்க. ரூம்மேட் அதான் நெட்டு நினச்சேன். கொய்யால் 3 இம்போஸ்டர் வேறு. இன்னும் என்னை முதலாவதாக போட்டு தரணுன்னா சரி. எங்கே ஆஃபீஸ் எங்கேயா இருக்குது? இது ஸ்டோரேஜில் ஒன்றும் இல்லை. ஐயோ அதுக்குள்ளேயா? நான் தோத்தாலும் பரவாயில்ல, இவனை ரிப்போர்ட் பண்ணி அனுப்புறதாண்டா என் வேலை. வேறு மென்டல் பயலுடா, கொலையா நடக்கலடா. இவனை மத்தியில் சந்தேகத்தை உருவாக்கும் நாம தான்ன்ற மாதிரி. யார் இவன் தானே? இவனுக்கு ஓட்ட போட்டு விட்றேன்டா கொய்யால. சாவடா செத்த பயில. தப்பிட்டா. யார் அந்த பிங்கு? அவனெல்லாம் தூக்கி போட்டுருவணுங்க. இவனெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். சும்மா இருந்துக்கிட்டு ரிப்போர்ட் பட்டு இருக்குன்றதுக்காக அமுத்துவீங்களாடா? அவன் வெளியே நிற்கா. ஹேக்கராடா நீ? இல்லை கிளிச்சு. அதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாது. நம்மள ஆஃபீஸை கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்கு ஆஃபீஸு? இதுதான் ஆஃபீஸ். போர்டிங் பாஸ் ஸ்கேன் இல்லை, இது இல்லை. யாரா நீ? படம் கொய்யால. டேய் என்ன நடக்குதுங்க? ஐயோ ஐயோ அடே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அட கூட்டு களவாணிகளாடா நீங்க? மூணு ரவுண்ட் ஆடுவோம். ஒர்க்கா கூட இம்போஸ்டர் வரலன்னா 4வது ரவுண்ட் ஆடுவோம். ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே லீவ் ஆகிட்டு எங்கே லீவு? இது புது மேப்பு. இங்கே போய் விளாடுவோம். இந்த மேப்பை சுற்றி பார்க்குறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்கும். ஐயோ டேய், பேட்மேனுக்கு என்னடா வெள்ளை கலரை கொடுத்துருக்கீங்க? இது எடுப்போம். எவ்வளோ பேட்மேனுக்கு வெள்ளையா? மென்டல் பயிலா. வெள்ளை ட்ரெஸ் போட்ட பேட்மேன் யாரும் இருக்காங்களா என்ன? மல்டிவர்ஸ் லெவலில் எல்லா பேட்மேனும் கருப்பு கலர் சூட்டுன்னு தான் நீங்கள். கொய்யால கடவுள் சத்தம் போடாமல் மூட்டி டாஸ்க்கை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். இதில் இடம் வேறு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஏன்டா இவ்வளோ ஸ்பீடு வைக்கிறீங்க? கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம சுற்றி பார்க்க தான் சரி. எங்கே என்னடா அது? நம்ம டிடெக்டிவ் வேலை பார்ப்போம்.
எவன் போட்டு சொல்கிறான் இது என்ன இங்கே டாஸ்க்கு இது எங்கே டாஸ்க் ஐயோ மேப் எடுங்கடா லுக் அவுட் நான் இப்போ எங்கடா இருக்கேன் இது க்ரீன் ஹவுஸில் நிற்கிறேன் நான் ரெண்டு ஆளாளுக்கு லெஃப்ட் ஆகிட்டு இருந்தா இப்போ யாரு தான் மிச்சம் இருப்பா ஓகே அந்த ப்ளூ கலர் எங்கவன் ஏன்னா ரோல் சொல்கிறீங்க ரோல் சொல்லக்கூடாதுடா என்னடா ஏன்னா இது இந்த டிக்டாக்லலாம் வரும்ல அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு வடக்கன் ஸ்டேட் டிக்டாக் அவனை அடிப்பான் இவன் அவனை அடிப்பான் சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தன் வந்து அடிப்பான் நான் யாருக்கு ஓட் போடுறது நாம் பேட்மேன் டிடெக்டிவாக இருக்கணும் இப்போ இவன் நம்மளை எங்கே பிளாக் கலர் எடுத்துவாங்க இவன் தான் நம்மளை மாதிரி பிளாக் கலர் இருக்கான் இவனுக்கு போட்டு விடும் அவனாக இருக்காது சொல்ல அவன் மூஞ்சிலே தெரியுதுடா அவன் இம்போஸ்டராக இல்லையா நீ ஒரு அப்பாவியை போய் வெளியே அனுப்பிட்டீங்களே இந்த விதத்தில் போய் நான் முதல்ல இடத்த கண்டுபிடிக்கணும் இது மீட்டிங் ரூம்னா இப்படி போயிட்டு புரிஞ்சிச்சு இடம் புரிஞ்சிச்சு பெரிய மேப்பு தான் சை நான் 2 பேர் உள்ளே போய் தொடடா இங்கே ஒருத்தன் அங்கேயும் ஒருத்தன் நின்றானே தான் நிற்கிறான் 2 பேர் ஷேப் ஷிஃப்ட் பண்ணுறீங்க நான் பேட்மேனை கொண்டுட்டீங்க ரைட் இதுக்கப்புறம் எவன் ஜெயிச்சா நமக்கு என்ன ஒருக்காவாச்சும் இம்போஸ்டர் தாங்கடா சரி ஒருக்கா ஹைட் அண்ட் சீக் விளையாடி பார்ப்போம் ஹைட் அண்ட் சீக் நான் இது வரைக்கும் விளையாடல விளையாடி பார்ப்போம் பிளாக் கலர் வந்துடணும் கடவுளே நல்லா ஆகல்றா நீங்கள் சிறப்பான ஆள் நீ பிளக்லேயே லொக் பண்ணி வைக்கிற மாதிரி எதுவும் உண்டையா ஐடென்சிக்கு இப்போ தான் விளையாட போகிறேன் இப்போயாச்சும் இம்போஸ்டர் வந்துச்சுன்னா நிறைவாக முடிக்கலாம் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம விதின்னு எடுத்துக்கிட்டு நகரணும் நான் மட்டுமல்ல அனைவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லிக் கொண்டு நகர வேண்டும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்னடா இது ஆஹா வந்துட்டான் ஐயோ ஓடுடா இது எதுக்கு இருக்கு போங்களா இங்கிட்டு ஆஹா இவனாது எல்லாம் போய் ஒளிகிற வேலை எலக்ட்ரிக்கல் இதை விட ஒரு கேவலமான இடம் கிடைக்காதுடா எப்பா ஹலோ சார் கொட்டா இவ கேவலமாவா கொள்ளுவாங்க பேட்மேனை கொட்டாங்க ரைட்டு ஓகே இது வரைக்கும் போதும் நான் மொக்கை வாங்கினதெல்லாம் போதும் நெக்ஸ்ட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம் see you